தினமொரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆவிக்குரிய கனிகள் என்னும் நற்குணங்களை வெளிப்படுத்துவதில் எப்போது குறைவுபடுகின்றேன் என்பதை நான் கவனித்து பார்த்தேன். அன்பு, பொறுமை, தாழ்மை, தயவு போன்ற உயர் குணங்களை வெளிப்படுத்த இயலாமல் தடுமாறுகின்ற நேரங்களை யோசித்து பார்த்தேன். இருதயத்தில் அமைதி குறைந்த நேரங்கள்தான் அவைகள் என்பதை கண்டு உணர்ந்தேன். சில குழப்பங்கள், பதட்டங்கள், கவலைகள், அதிருப்திகள், சோர்வுகள் இருதயத்திற்குள் நுழைந்து மன சமாதானம் பாதிக்கப்படும் வேளைகளில்தான் நற்குணங்களில் நிற்க இயலாத நிலைமை ஏற்படுகிறது. நாம் முயற்சித்தும் விரும்பியும் கூட சில நேரங்களில் நாம் நல்ல குணங்களை காண்பிக்க இயலவில்லை. அங்கே அன்பிற்கு பதிலாக வெறுப்பும், உற்சாகத்திற்கு பதிலாக மன வருத்தமும், தாழ்மைக்கு பதிலாக மன கடினமும், சாந்தத்திற்கு பதிலாக கோபமும், அமைதியான வார்த்தைகளுக்கு பதிலாக அதிக எரிச்சலான வார்த்தைகளும் வெளிவந்து விடுகிறது. காரணம் என்ன? அமைதியான ஒரு இருதயத்திலிருந்துதான் அழகான நற்குணங்கள் வரும். அமைதி குறைகின்ற போதெல்லாம் நற்குணங்களை காண்பிக்கும் வலிமையும் குன்றி போகும். நீங்கள் கோப வசப்படும் போதும், அதிக எரிச்சல் அடையும் போதும், பிற நலத்தை அலட்சியம் செய்யும் போதும், வாயில் வந்தபடி பேசும் போதும், சண்டைக்கு தயாராகும் போதும், கசப்பான வார்த்தைகளை பேசும் போதும் நீங்கள் அமைதியின்மை என்ற பிரச்சனையால் தாக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உணருங்கள். உள்ளத்தில் அமைதியும் தெளிவும் குறையும் போது அங்கே ஆகாத குணங்கள் எல்லாம் அதிகாரம் செலுத்தும். எனவேதான் கர்த்தர் நமக்கு முதலாவது மன அமைதியை தர விரும்புகின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றார் இயேசு. ஏனென்றால் மனதில் இளைப்பாறுதல் அல்லது நிறைவான சமாதானத்தை அனுபவிக்கும் போதுதான் நல்ல குணங்களை வெளிப்படுத்தும் நல்ல உந்துதலும் ஆற்றலும் நம்மிடம் ஏற்படும். எனவே தினமும் நாம் தேவ சமூகம் நாடி இருதயத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளவே அதிக கவனமாய் இருக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மன அமைதியுடன் தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.